ஒரு சிரமமான உலகம்தான் இது. அல்லாஹ் இன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான், அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான். ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குதுங்கிறதுக்குரிய அடையாளமே அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவங்கள்லேருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாம தடுக்கிறான்னாலே அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு விலகுறான்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? ஒரு மனிதன் அல்லாஹ் பாதுகாக்கிறான்னா அவன் பாவம் செய்ய விடாம அல்லாஹ் பாதுகாக்கிறது தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடைய அடித்தளமே. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு ஒரு மனிதன் விலகுறான்னா அவன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். உஹதுடைய களம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இறங்கிக்கிட்டே இருக்கு. மலக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரோடும் ரசூலோடும் சேர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கு. சஹாபாக்கள்ல சிலர் உலகத்துடைய ஆசை கொண்டு கனிமத்துடைய பொருளை அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மேல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த மலையிலிருந்து கீழே இறங்கின உடனேயே அந்த பாவத்துக்குள்ள சஹாபாக்கள்ல சிலர் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் எதை நிறுத்திடுறான்? அல்லாஹ்வுடைய உதவியை விட அந்த போர்க்களத்தில் தேவையானது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. எதிரிகள்ட்ட இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும்ல, அப்பதான் உதவி கிடைக்கும். இப்ப அல்லாஹ் அந்த பாதுகாப்பை நிறுத்திடுறான். எதனால? சஹாபாக்களுடைய சிலருடைய செயல்பாடின் காரணமா. இதான் அடித்தளம். இப்ப அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுல அல்லாஹ் விலகணும்னா அந்த மனிதன் பாவத்தை செய்ய தயாராகும். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவ்வளவுதான். வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி, அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும்னு நாடிட்டான்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடி இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதான் நம்ம நம்பிக்கை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த சக்தியும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை அல்லாஹ் அதை நாடாமல், அல்லாஹ் விரும்பாமல். அல்லாஹ் என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஒரு மனிதன் பாவத்தில் நுழையும் போது அந்த பாதுகாப்பிலிருந்து விலகிறான். எப்ப அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றானோ அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் பக்கம் அவன் வர்றான். நூன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீன் வயிற்றுக்குள் இருந்தது யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஒரு கட்டளையை மீறதுக்காக அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த இருள சிக்கி கொள்றாங்க. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவ்வளவுதான், இந்த இருளாயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை. இனிமேல் வெளியேறணும்னு சொன்னா ஒருவனுடைய பாதுகாப்பு வந்தா மட்டும்தான் வெளியேற முடியும். அது எது கொண்டு வரும்? பாவ மன்னிப்பு கொண்டு வரும். உடனடியே அழைச்சாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் நீ, உன்னை தவிர யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநீதம் செய்தவர்களில் ஒருவன், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மீனுடைய வயிற்றில் இருந்தாலும் அந்த மீனவர்களை, மீனுடைய தீண்டல் எதுவும் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார். ஒரு சிரமம், ஒரு கஷ்டம், ஒரு இன்னல், உங்களுடைய ஒரு சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வருது, அது உங்களுடைய பாவங்களின் காரணமா வருது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்க நீங்கிறதா இருந்தாலும் யா அல்லாஹ் வெளியே வர்றேன்னு சொன்னா போதும், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொள்வான். நபி யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்ததன் போல் அல்லாஹ் நபித்தோழர்களை அல்லாஹ் உஹதுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாத்ததை போல், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பாதுகாத்ததை போல், நபி மூசாவை அல்லாஹ் பாதுகாத்ததை போல், சரியா, நபி யூசுஃபை அல்லாஹ் பாதுகாத்ததை போல் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்.
அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருந்து யா அல்லாஹ் என்னை விலக்கிறாதங்கிற துஆவத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலேயும் மாலையிலேயும் ஓதுனாங்க. யா அல்லாஹ் மேலிருந்து பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் கீழிருந்து பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய இடதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய வலதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய முன்னால் பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய பின்னால் பாதுகாத்துக்கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் ஓதக்கூடிய துஆக்கள்ல மிக முக்கியமான துஆ அது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிரமத்தின் போது வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஃபாத்திமா இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓது. யா ஹய்யு யா கய்யூம், உயிர் உள்ளவனே நிலையானவனே, அஸ்தகீது பிரஹ்மதிக், அஸ்தகீது பிரஹ்மதிக், உன் அருளை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன், பாவ மன்னிப்பை தேடுகிறேன், பாதுகாப்பை தேடுகிறேன். அஸ்தகீது பிரஹ்மதிக் அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்ல, என்னுடைய முழுமை அனைத்தையும் சீராக்கி விடு. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அல்லாஹ் அக்பர். என்னை என் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என்னிடத்தில் என்னை ஒப்படைத்து விடாதே. நான் என்கிட்ட ஒன்றும் இல்லையா அல்ல, நீ என்னை விட்டு விலகிட்டா என்ன செய்ய முடியும்? அந்த கண் சிமிட்ட நேரத்தில் கூட என் கூட இருந்துரு. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அந்த கண் சிமிட்டும் நேரத்தில் கூட அல்லாஹ் என்னை விட்டு விலகிறாத, எப்போதும் என்னோட இரு, எப்போதும் என்னோட இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டே இரு. இன்னல்லாஹ கரீபுன் முஜீப். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அல்லாஹ் கரீப், அல்லாஹ் முஜீப். அல்லாஹ் உங்களுக்கு அருகாமையில் இருப்பவன், அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன். அல்லாஹ்வை எப்போ அருகாமையில் வச்சிருக்கோமோ அப்போ அல்லாஹ் அழைத்தால் பதில் அளிப்பான். அவ்வளவுதான்.